எல்லோருக்கும் வணக்கம். எண்ணங்கள், எண்ணங்களால் உருவாக்கப்படும் மாற்றங்கள் எப்படி நம்மளை கொண்டு போய் மேலே உச்சாணி கொம்பில் கொண்டு போய் நிற்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் நிறையா சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு. இது எல்லாமே நான் அனுபவப்பட்டது, நேராக பார்த்தது, இதை தான் பண்ணிக்கிட்டுருக்கேன். நம்ம திருச்சியிலேருந்து போகும்போது புதுக்கோட்டை போகிற வழியில் கீரனூர் அப்படின்னு ஒரு ஊர் வரும். அங்கே அந்த கீரனூர் பஸ் ஸ்டாப்புக்குள்ளே ஒரு பாய் ஒருத்தர், அவர் ஒரு டீ கடை வச்சுருந்தார். அந்த டீ கடை எப்படின்னா, அவங்க வாசலில் ஒரு பெல் வச்சுருந்தாங்க. அந்த டீ கடை வாசலில் ஒரு பெல் வச்சுருந்தாங்க. அதில் எழுதியிருப்பாங்க எப்படின்னா, உங்களுக்கு பிடித்திருந்தால் நாங்கள் கொடுக்கும் சர்வீஸ், அதாவது நாங்கள் கொடுக்கும் பொருள், உணவு இது பிடித்திருந்தால் பெல்லை அடித்து விட்டு செல்லவும். வருத்தங்கள் இருந்தால் நேரடியாக எங்களிடம் தெரிவிக்கவும். இது முக்கியமான ஒரு வார்த்தை. இதை போட்டு அவங்க சாதாரணமாக தான் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி கீரனூர், புதுக்கோட்டை, திருச்சி, கீரனூர், புதுக்கோட்டை அந்த பைபாஸ் ரோடில் பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்ஜை விட்டு இறங்கின உடனே புதுக்கோட்டை போகிறதுக்கு முன்னால், கீரனூருக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு பிரிட்ஜு ஒன்று வரும். அது ரைட்டில் பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கடை பயங்கரமாக வளர்ந்து போச்சு. ஒரு வடை போடுவாங்க. ஒரு வடை சாப்பிட்டா அவங்கள பசி தீர்ந்துடும், அவ்வளோ அருமையாக இருக்கும். பஜ்ஜி போடுவாங்க, பசி தீர்ந்து போச்சு. பெருசாக இருக்கும், நல்ல ஒரு கை பெரிய அளவுக்கு. அவங்க கொடுக்குற இந்த இஞ்சி டீ சாப்பிட்டீங்கன்னா, இந்தியாவில் இல்லை எங்கேயுமே நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களாங்கிறதே ஒரு சந்தேகம்தான். அந்த அளவுக்கு அருமையான டீ தருவாங்க. அங்கே ஒரு பால் வச்சுருப்பாங்க, டிஃப்ரெண்ட் பால். அந்த பாலை சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அந்த 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 ஏரியாவில் ஒரு நல்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அங்கே உட்காந்து நீங்கள் பேசலாம். எல்லாம் சாயங்காலம் ஆச்சுன்னா நல்ல க்ரௌடு வரும். காலையில் பார்த்தா க்ரௌடு, மத்தியானம் பார்த்தா க்ரௌடு. ஒரு தயிர் சாதம் மாதிரி ஒன்று போட்டுடுறாங்க மத்தியானத்தில். நல்ல ஓட்டம். ரொம்ப ப்ரைஸ்லாம் ஒன்றும் ஜாஸ்தி கிடையாது. ஆனால் அது காஃபி ஷாப்புன்னு தான் சொல்லுவாங்க. அது ஹோட்டல்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அப்படி தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு 16 டீ தருவாங்க. அதில் என்ன கேட்கணும், ஹார்லிக்ஸ் கேட்கணும், போன்விட்டா கேட்கணும், என்ன வேணால் கலந்து கொடுப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். திக்காக இருக்கும் பால், அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ப்ராடக்ட். இப்போ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமான மனுஷன், நம்மள மாதிரி தான். அவர் சாதாரணமாக ஆரம்பித்தார் பஸ் ஸ்டாப்புக்கிட்ட. அந்த இடத்துல நல்லா வெற்றியாகி நல்லா ஓட ஆரம்பித்தோன்னு அதை எடுத்துக்கிட்டு மெயின் ரோடுக்கு வந்தார். இப்போ அந்த மெயின் ரோடில் போகிற பஸ்ஸு, காரு, அத்தனை பேரும் அந்த இடத்துல நின்று சாப்பிட்டுட்டு போவாங்க. அதை சுற்றி அந்த சைடில் தஞ்சாவூர் பக்கம், திருவரம்பூர் பக்கம்லாம் நிறையா உங்களுக்கு இண்டஸ்ட்ரி உண்டு. அந்த கீரனூரில் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு டீ சாப்பிட்டு கொஞ்சம் அரட்டை அடிச்சுட்டு போவாங்க. இந்த அரட்டைன்னு ஒன்று இன்னொரு ஞாபகம் வருது, உங்கள்கிட்ட அவசியமாக சொல்லணும். அமெரிக்காவில் ஒரு 4-5 பசங்க, என்ன ஒரு 17-20 வயசு பசங்க என்ன செய்வானுங்க, ஏதோ சோத்துக்கட்டை மேலே உட்காந்துக்கிட்டு ஊர் உலகத்தை பற்றி அரட்டை அடிச்சுட்டு போகணும், அவ்வளோதான். அப்போது அரட்டை அடிச்சுட்டு இருக்கும்போது சாதாரணமாக அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போது அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு வீடு ஒன்று இருந்தது. அவங்க காலி பண்ண போகிறாங்க. அங்கே எல்லாம் 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வயசானவங்க. அவங்க என்ன சொன்னாங்க, தம்பி கொஞ்சம் வீடு இங்கேருந்து ஒரு 10-20 மைல் தள்ளி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் சாமானை ஏற்றி விட்டு எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு. நீங்கள் ஃப்ரீயாக தரவேன்னா கொஞ்சம் பணம் தரோம், தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை சார், நோ ப்ராப்ளம், எவ்வளோ தரீங்க?
இந்த சாமான்லாம் எடுத்து அங்கே கொண்டு போய் ஃபிட் பண்ணணும். பண்ணிடுறோம் சார், நாங்கள் சும்மா தானே இருக்கோம். எல்லாம் எடுத்து கொண்டு போய் அங்கே கொண்டு போய் கொடுத்தாங்க. அதை நல்லா அழகாக பேக் பண்ணி எல்லாம் அழகாக கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட் வண்டியில் கொண்டு போய் போட்டு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. அவர் அன்னி தேதியில் கிட்டத்தட்ட ஒரு $500 $600 கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய அமௌண்ட்டு. அவங்களுக்கு ஒரு ஷாக். ஏன்னா இதில் சாமானை கொண்டு போய் நம்ம அங்கே கொண்டு போய் போட்டோம், அவங்க கேட்ட மாதிரி வச்சு கொடுத்தோம், அதுக்கு இந்த பெரிய ஒரு $500 கொடுத்தாரு. இப்போது இது ஏன் தொழிலாக பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த அரட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பசங்களில் ஒரு 10 பேரில் ஒருத்தன் சொன்னான், சரிடா எப்போ நம்ம ஊரில் பேச முன்னாடியே வா மாடா மாப்பிள்ளா மச்சான் ஏதோ பேசி சரிடா பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பண்ண ஆரம்பித்தாங்க. இதையே ஒரு நோட்டீஸ் மாதிரி அடித்து அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. யாராவது வெக்கேட் பண்ணுறதா இருந்தால் இந்த சாமானை கொண்டு போய் வைக்கிறதுன்னு. நம்ப மாட்டீங்க, அங்கே வேலைக்கு போனால் கூட அந்த அளவுக்கு சம்பாதிச்சிட மாட்டாங்க. இந்த சர்வீஸில் நிறையா வந்தது. இன்றைக்கி அந்த கம்பெனி ஒரு $1 மில்லியன் கம்பெனி. ஏன்? உழைப்பு. என்னால் முடியும், நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு கொண்டு வந்து உழைப்பு. ஒரு வியாபாரம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வெற்றிகரமாக அமையணும்னு முடிச்சுக்கிட்டு இருக்கும்போதும் சரி, நீங்கள் தூங்கும்போதும் சரி, அதை பற்றியே ஒரு எண்ணங்களை கொண்டு வரணும். இந்த மனதில் எப்போவுமே இந்த ஓட்டத்தை பண்ணி இன்றைக்கி நைட்டு படுத்துக்கும்போது என்னென்ன பண்ணினோம், என்னென்ன செஞ்சோம், இதனால் ஏதாவது நம்ம மாற்றம் ஏதாவது உருவாக்கணுமா, நம்ம இன்றைக்கி பேசினதெல்லாம் சரியா, பேசினது தப்பா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை மைண்டில் போட்டு மனசில் போட்டு அப்படியே யோசனை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் தவறுகளே கூட உங்கள் கண் முன்னால் நிற்கும். அப்போ நீங்கள் மாற்றிக்கணும். வேறு ஒரு பேப்பரில் எழுதி இதை நம்ம மாற்றிக்கணும் 4 தடவை எழுதினீங்கன்னா ஞாபகம் வந்துடும். எப்படின்னா வாய் பேச, கை எழுத, காது கேட்க, மைண்டில் அப்படியே டச் ஆகும். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் செய்கிற தவறுகள் உங்களை விட்டு விலகும்போது நல்லது மட்டும் உள்ளுக்குள்ள வரும். அதிர்ஷ்டங்கிறது என்னங்க? பள்ளத்தை நோக்கி தண்ணி போகிறது. அதிர்ஷ்டங்கிறதும் பள்ளத்தை நோக்கி தான் போகும். அதிர்ஷ்டத்தை நோக்கி தான் போகும். ஏன்னா உழைப்பு எந்த இடத்துல இருக்கோ அது அதிர்ஷ்டமான ஏரியா. உழைப்பு இதுதாங்க. முதல்ல நீங்கள் என்ன செய்யணுங்கிறத முதல்ல எழுதுங்க. அதை செய்யாமல் இருக்காதீங்க. அதை எழுந்த உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு மனசில் ஒரு பெரிய ஊண்டுதல் விடுவோம். நைட்டு படுத்துக்கிறீங்களா, சொல்லுங்கள், நான் பணக்காரன் ஆவேன், இப்படி ஆவேன், அப்படி ஆவேன் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை முடிவு பண்ணிட்டு பண்ணுங்க. இதில் நம்ம செஞ்ச வேலை திருப்தி இருக்கா இல்லையா யோசனை பண்ணுறது தப்பே கிடையாது. பண்ணுங்கள், வெற்றி வரும், உங்களை தேடி வரும். உங்களால் முடியும், நிச்சயமாக முடியும்.